ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏசி அகாடமி. ஸோ வீடியோ அனைத்து மாமா நடிகர் சிலர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நகராட்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. குறிப்பா சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு போய் எக்ஸாம் எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. இதுல பெருவாரியான ஸ்டூடெண்ட்ஸ் வைக்கிற முதல் ஒரு டவுட், தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற முதல் விஷயம், சார் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார். சரிங்களா, அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், 3/4 பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. சார் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால என்னால எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேக்குறீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே சொல்றீங்க என்னன்னா, சார் இருக்க காம்படிஷனை பார்த்தா டெக்னிக்கல்ல ஒரு 180 கேள்வி சார், ஜிஎஸ்யும் மேக்ஸும் சேர்த்து ஒரு 80 கேள்வி சார், ரெண்டும் சேர்த்து ஒரு 260 கேள்வி அடிச்சா எங்களால பாஸ் பண்ண முடியும். ஆனா வேலைக்கு போய்கிட்டே படிக்கணும், இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு டைம். இந்த சிச்சுவேஷன்ல எங்களால அந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா முடியும். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா கொஞ்சம் மூடி மறைக்கப்பட்ட ஒரு ரகசியமா இருக்கு. அந்த ரகசியத்தை இந்த வீடியோ உடைச்சிடலாம். ஓகேவா, தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிள்ளைகளை வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோஸ் பதிலா உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா, ஏன் சொல்றேன்னா டெக்னிக்கலா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம், அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். சேஃபா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிவில்ல இன்ஜினியரிங் டிப்ளமோ, மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோ, இசிஇ ட்ரிபிள்இக்கு இன்ஜினியரிங் டிப்ளமோ, இது எல்லாத்துக்குமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் ரெடியா இருக்கு. சரிங்களா, ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தனியா சேரணும்னாலும் சேர்ந்துக்கலாம், மெட்டீரியல் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம். புரியுதா, இதுல குறிப்பா சிவிலோட டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், ரெண்டுமே தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு சிவில் டிப்ளமோக்கு. புரியுதா, ஆஸ் வெல் அஸ் மத்தபடி ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு பைலிங்குலா தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் தான் இருக்கும், தமிழும் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, எல்லாமே கொடுக்குறோம். ஜாயின் பண்றவங்க இந்த 3 நம்பர்ல எத்தனை மணி நேரம் காலேஜ் ஜாயின் பண்ணா ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். சரிங்களா, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது ரெக்கார்டட் வீடியோஸ் தான், ஆன்லைன் டெஸ்ட்ங்கிறது பிடிஎஃப் தான். ஸோ எப்போனா நீங்க டெஸ்ட் ஓப்பன் பண்ணி எழுதிக்கலாம், எப்போனாலும் வீடியோஸ் நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மெட்டீரியல் ஹார்ட் காப்பி புக்கா உங்களை தேடி கொரியர் அனுப்பிச்சிருவோம், உங்களுக்கு தேடியே வந்து. ஓகேவா, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால எங்களால இந்த எக்ஸாமை படிக்க முடியுமா சார் அப்படின்னு கேள்வி கேட்கறீங்களா. நான் உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒருத்தர் வேலைக்கு எல்லாம் போல, வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, படிக்கிறது மட்டும் தான் அவரோட வேலையே. ஓகேவா, அவர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பார்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் குடிகள் சொன்னா எவ்வளவு நேரம் படிப்பார்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு உண்மையா சொல்றேன், 199% பேரு ஒரு 6 மணி நேரம் படிப்பாங்க, மேக்ஸிமம் போனா ஒரு 7 மணி நேரம் படிக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்க கேள்விப்பீங்க சார் 10 மணி இருக்கு, 1% தான் அப்படி இருக்கு, 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறதுலாம். வேலைக்கெல்லாம் போகாம வீட்டுல மட்டும் இருக்கிறவங்களே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் படிக்கிறாங்க. மீதி நேரம் அவங்க என்ன சார் பண்றாங்க அப்படின்னா, படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வேற எதனாவது டிவி பாக்குறது, சும்மா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியில போயிட்டு வர்றது, இல்லைன்னா மொபைல் யூஸ் பண்ண, ஏதாவது ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு தான் படிக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டைம் வேஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த டைம்ல உங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட கமிட்மெண்ட்டாக நீங்க அந்த டைம்ல ஒர்க் போயிட்டு வந்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு மீதி நேரம் படிக்கிறாங்களே, நம்ம வேலைக்கு போயிட்டு மீதி நேரம் படிக்கிறோம், அவ்வளவுதான். நான் வேலைக்கு போறவங்களாலும் சொல்றேன், மினிமம் ஒரு 4 மணி நேரமா படிக்கலாம். ஓகேவா, அவங்க ஒரு 6 மணி நேரம் படிக்கிறாங்களா, நம்ம ஒரு 4 மணி நேரம் படிக்க போறோம், அவ்வளவுதான். அவங்கள விட நம்ம 2 மணி நேரம் தான் கம்மியா படிக்க போறோம். ஆனா அவங்க 6 மணி நேரத்துல படிக்கிற அந்த விஷயத்த நம்ம ஒரு 4 இருந்து 5 மணி நேரத்துல அதை அப்படியே தட்டி தூக்கணும். இது அந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியன்சியா எஃபெக்டிவா படிக்கணும். படிக்கிற டைம் கம்மியா இருக்குன்னு வருத்தப்படக்கூடாது, கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா, இந்த 4 hours 5 hours கிடைக்கிற டைம் ஒரு 4 மணி நேரம் 240 நிமிஷம் ஒரு நாளைக்கு உங்களால படிக்க முடியுதா? 240 நிமிஷத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. 240 நிமிஷத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. 4 மணி நேரம் படிச்சாலும் ஓகேவா, 2 மணி நேரம் டெக்னிக்கலுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, 1 மணி நேரம் மேத்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜிஎஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி படிங்க. 2 மணி நேரம் டெக்னிக்கலுக்கு ஒதுக்குங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், புரியுதா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சாலும் போதும். 90 நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா டெக்னிக்கல 250 கேள்வி அடிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் மேக்ஸ் பார்த்தாலும் கிடைச்சிருக்க 90 நாள்ல 1 மணி நேரம் மேக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸ் 25க்கு கண்டிப்பா சொல்றேன் 23 24 போயிடலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ் 75, அதேதான். டெய்லி 1 மணி நேரம் படிச்சாலும் 90 நாள் நீங்க ஒரு மணி நேரம் படிச்சாலே ஜிஎஸ்ல 75, குறைஞ்சபட்சம் ஒரு 55 தாண்டிடலாம். அப்ப எப்படி பார்த்தா 80 தாண்டிலாம், 180 தாண்டிலாம், 260 மேல எடுத்து வச்சிடலாம். வேலைக்கு போயிட்டு இருக்கனால அது நம்மளோட தோல்விக்கு காரணமாயிரும் யோசிக்காதீங்க. நீங்க வேலைக்கு போலாம், படிக்கவும் செய்யலாம், கிடைக்கிற டைம்ல படிங்க. அதனால வேலைக்கு போயிட்டு இருக்கனால நம்மளோட ஸ்டடிஸ் பாதிக்கப்படுமோ யோசிச்சு பயந்துட்டுலாம் இருக்காது, தூக்கி போட்டுருங்க. கிடைக்கிற டைம்ல படிங்க, நம்மளால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். சரிங்களா, படிக்கிற டைம் நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற டைம்ல தான் படிங்க. அதனால வேலைக்கு போயிட்டு உங்களாலையும் கண்டிப்பா அந்த நகராட்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அது சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் என்னவா இருந்தாலும் சரி. ஓகேவா, அதனால கரெக்டா படிங்க, உட்காந்து பிளான் போட்டு படிங்க.
கண்டிப்பா நம்மளால இந்த எக்ஸாமை தட்டி தூக்க முடியும். சரிங்களா? சோ வீடியோ முடிச்சிடலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்திருப்பேன். சோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.